அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பிப்ரவரி 1 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். பதித்த அந்த ஆங்கில உரையாகிய புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் இருந்து அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்று பிப்ரவரி 1 ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நாம் தீமை என்று கூறலாம். தீமை தீர்வின் மையம். அமைதியின்மையும் ஆற்றாமையும் உளப்பாடும் வாழ்க்கையின் நிழல்கள். அமைதியின்மையும் ஆற்றாமையும் உளப்பாடும் வாழ்க்கையின் நிழல்கள். வழியிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் தப்பிக்க வழி இல்லையா? தீமையின் கட்டுகளை உடைக்க வழிகள் இல்லையா? தீமையின் தன்மையை பற்றி சரியான புரிதலை பெறுவதே போற்றத்தக்க உணர்தலுக்கு உள்ளத்தின் அறிவுத்திறன் ஆகும். தீமையை மறுப்பது அல்லது புறக்கணிப்பது போதாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் தீமையில் இருக்கிறார்கள், ஏனெனில் கற்பிக்கும் பாடத்தை கற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்று இந்த தீர்வின் மையமாக நாம் அமைதியுடனும் ஆற்றலுடனும் உளப்பாடின் வாழ்க்கையின் உண்மைகளை கண்டறியும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று தீமையின் தீர்வின் மையமாக நாம் ஒரு சொல்லில் கூறலாம். தீமையும் ஏற்படுவதை பாட அந்த அதிலிருந்து கற்பிக்கும் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு அவர் பகிர்ந்துள்ளார். What he says in English on February 1, we can say it in acrostic: evil, error, variety in lives. So we can say error, variety in lives. Unrest and pain and sorrow are the shadows of life. Is there no way of escape from pain and sorrow? Are there no means by which the bonds of evil may be broken? And the beginning of the way which leads to this glorious realization is the acquirement of right understanding of the nature of evil. It is not sufficient to deny or ignore evil. It must be understood. Men remain in evil because they are not willing or prepared to learn the lesson which it came to teach them. So we evil, variety in lives, we have to take adequate measure to learn the things from the evils, whatever has happened to us. So with this, we conclude the February 1 single word in English, evil, we can say error, variety in lives. தமிழ் மொழியில் தீமை தீர்வின் மையமாக அந்த தீமை ஏற்படும் நேரத்தை தீர்வின் மையமாக நாம் அதனுடைய கற்பிக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டு மேலும் நல்முறையில் நாளும் தொடர்வோம் என கூறி இந்த பதிவினை February 1 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.